என் ஆனந்த் அவர்கள் உங்களை நோக்கி நாடி ஓடி வருகிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை நண்பர்களே, தேர்தல் களம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பற்றிக்கிட்டு எரியுது அல்லது கலங்குது. இந்த சமயத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், சவுத் இந்தியா அதாவது தென்னிந்தியாவோட மொத்த பொருளாதாரமும் சென்னையை மையமாக வைத்து தான் போகுது. சென்னையோட பொருளாதாரம் முழுமையும் எங்கன்னா டிநகர். இந்த டிநகரில் மாவட்ட செயலாளராக இருந்த திமுகவில் ஆளுங்கட்சியாக வர்றப்பெல்லாம் இருந்த அன்பழகனே சோபிக்க முடியல, ஜெயிக்க முடியல. ஆனால் பல சமயத்தில் தோழமை கட்சிகள் ஜெயிச்சிருக்கு, இன்னைக்கு ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஆளுங்கட்சியில் ஜெயிச்சிருக்கு பெருவாரியாக வாக்க. அதில் என்னாச்சுன்னா தமிழ்நாடு மிரட்டினா அந்த திமுக எப்போதுமே அந்த மன்னர் ஆட்சி என்பது உலகத்தில் ஒழிச்சு விட்டாலும் திமுக அந்த ஊரில் தான் அவர் அப்பம் புள்ள பேர தலைவர் மட்டும் இல்லை, அந்த ஊரில் உள்ள எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு கிடப்போம். இதை பண்ணுவார்கள், இது எப்போதும் நடைமுறை. கொடுத்தாச்சு. அவர் ஆடாத குட்டி ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டில் அவருக்கு சீட்டே கொடுக்காம விட்டாங்க. இன்றைக்கி தேர்தல் வந்துக்கிட்டு ஆச்சா. சரி, இப்போ யார் திமுக வேட்பாளராக இருக்காங்க? ராஜா அன்பழகன். யாருன்னா அன்பழகனோட புள்ள. அன்பழகன் மாவட்ட செயலாளராக இருந்து அறிவாலயத்துக்கு கூட நேரடியாக கோபாலத்துக்கு கூட நேரடியாக தொடர்பில் இருந்தப்போ இளவரசர்களுடைய ஆட்டம் தான் எப்போதுமே இருக்குமே. அப்படி ஆட்டம் போட்டவர் தான் நம்ம ராஜா அன்பழகன். எந்த ஹோட்டலில் எங்கே போனாலும் காசு கொடுக்கல, டீமோட போய் சாப்பிட்றது, அங்கே இருக்கிற தெருவோர இது எல்லாத்தையுமே அவருக்கு மாமூல் வரணும்னு அது பண்ணுவாங்க. இன்றைக்கி அவர் வேட்பாளர். சரிங்க, மூணாவது வேட்பாளர் யார்? புஷ்ய ஆனந்த்னு சொல்லக்கூடிய ஆனந்த். அவர் யார்? தாவேகாவுடைய தலைவர் விஜயின். அவர் விஜய் உலகத்துக்கே தலைவர், தமிழர்களுக்கு தலைவர் என்றால் இவர் என்ன? அவருடைய செல்ல தளபதி. யார்? அவர் செல்ல கட்சிக்கு மட்டும் இல்லை, அவருக்கே அவர் செல்ல தளபதியாக அவர் வச்சிருக்கிறாரு. அவர் இன்றைக்கி நிற்கிறார் டிநகர். அது டிநகர் தொகுதி தமிழ்நாட்டில் எல்லாரும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி. முக்கியமாக திருச்சி கிழக்கு மேற்கு அது மாதிரி இருந்தாலும், இங்கே பெரம்பலூராக இருந்தாலும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி புஷ்யானந்த் தான். அப்புறம் ஆதவர்ஜனாக இருக்காங்க, எல்லாமே இருந்தாலும். இவர் என்னென்னா ஒரு தாய் மாணவர்னு சொல்லலாம். எம்ஜிஆர் காலத்தில் ஆரம் வீரப்பன் தான் ஒரு மிகப்பெரிய அந்த எம்ஜிஆருடைய சக்திகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு இதாக நடத்தினார். சக்தியெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு நடத்த அமைதி. அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள மாட்டார். அதுபோல தான் அன்றைய ஆரம் வீரப்பன் தான் இன்றைய புஷ்யானந்த். அவர் விஜய் அந்த கட்சிக்கு பிதாமகன் என்றால் இவர் பிதாமகள் என்பதை விட தாயுமானவர். வீட்டில் தாய் தானே எல்லாத்தையும் ஒரு ஆப்ரேட் பண்ணுவாங்க. என் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன சமமாக பிரிச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு தாய்மானவர். இவருக்கு தமிழ்நாடு முழுமையிலிருந்து நண்பர்கள், அவருடைய தொண்டர்கள் நிறைய இங்கே சீரியஸாக களப்பணியாற்றுகிறார்கள். இன்னும் அதிமுகவுக்காக வாக்களித்தாலும் அதை மொத்தமாக இன்ஸ்டண்ட்டாக விளையாக்கியவர் யார்? சத்யநாராயணன் சத்யா, அதிமுகவுடைய பர்சன். திமுகவுடைய வேட்பாளர் யார்? ராஜா அன்பழகன். யாருன்னா அவர் ராஜா வீட்டு கண்டுக்கூட்டி அவர் பாரம்பரியமாக வரும். என்னென்னா டிநகரில் பெரிய வருத்தம் என்னென்னா, விஜயோடைய அந்த 5 தலைவர்களை முக்கியமாக அஞ்சலி அம்மா அவருடைய பேரை டிநகரில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தை வைக்கணுன்னு திமுக நின்றுச்சு. ரெண்டாவது நாகநாதனுடைய பிள்ளை இப்போ இன்றைக்கி 2008 வேட்பாளராக இருக்கிறார்ல, அவருடைய பாட்டி தான். அவரும் இந்த பாலத்துக்குன்னா இந்த அன்பழகன் வகையறாக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் அடாவடியாக ஜே அன்பழகன் மேம்பாலம்னு வச்சுட்டாங்க. இது டிநகரில் அவர் சார்ந்த சமுதாயமோ திமுக மட்டுமே இல்லை, இது எல்லா சமுதாயத்தினரும் எல்லா கட்சிக்காரர்களும்
தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் வந்து போகிற இடத்துல அன்பழகன் மேம்பாலம் என்னப்பா இவர் இப்போ சொல்கிறோம்ல விஜய் சொல்கிறோம்ல இவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாரா, இதில் பண்ணாரா, மொழி போராட்டத்தில் ஈடுபட்டார். அது மாதிரி அன்பழகன் கலைஞர் கூட்டத்துக்கு ஆள் சேர்ப்பார், செய்வார். கட்சிக்கு ஒரு முக்கிய அடையாளம். அவர் பேரை வச்சுருக்காங்க, அது யாருமே ரசிக்கவில்லை. இன்றைக்கி விஜய் தன்னுடைய தாயாராகவும் வழிகாட்டியிருக்க அஞ்சலி அம்மாவோட பேரை அந்த மேம்பாலத்தை வைக்கணும்னு அவர் எல்லோரும் முணுமுணுத்தாங்க. எல்லாருமே அது செய்யவில்லை. அந்த ஒரு வெறுப்பு இருக்குது. இப்போ அந்த புஷியான தாய்மானவர் சொல்கிறோம்ல, அவருடைய தொகுதிக்கு போகலான்னு போய் பார்த்தோம். என்னன்னு பார்த்தா பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், அவர் புஷி ஆனந்தை சந்திப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பகீரத பிரயத்தனம்னா, அவர் ஈச் அண்ட் எவரி வீட்டும் ஒரு வாசல்லையும் ஒரு தாயார், குழந்தை, வயசானவங்க எல்லாருமே அவர் பிந்தி நிற்கிறாங்க. போராட்டம்லாம் ஆரத்தி எடுக்கிறது, பூவை தூக்கி வளர்றாங்க. அவர் இந்து கோயில்கள், முஸ்லீம் அந்த இஸ்லாமியருடைய அந்த வழிபாட்டு தலம், கிறிஸ்தவர்கள் வழியாக போய் தட்டிகிட்டு இருக்கிறார். வாங்களேன் ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம். வெற்றி யாருக்கு? வித்தவுட் செய்யுங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தையிலேருந்து எல்லாம் விசிலை வச்சு அடிக்கலாம். பெரிய மனுஷாரை பாருங்களேன், அடித்து தள்ளுறாங்க. இது எந்த அளவுக்கு தேர்தல் எல்லாம் சொல்ல அவர் பார்ப்பதற்காக, யார் விஜய் பார்ப்பதற்காக வருகிறார்கள். ஓகே, புஷி ஆனந்தை பார்க்கிறார்கள் என்றால் அவருடைய மறுவுரம் நான் தான் நிற்கிறேன்னு சொல்கிறார்ல, என்னன்னு போய் பார்ப்பேன் வாங்கினேன். அது வெற்றி என்பது உறுதிப்படுத்தி விட்டாச்சு. அது ஒரு சாதாரணமாக நிகழ்வாகி போச்சு. எல்லா நண்டு, சிண்டு, பட்டி, தொட்டி எல்லாமே அங்கே நிற்கிறப்ப யாருங்க எல்லாம் பார்த்துட்டு வெளியே பார்ப்பாங்களே. சின்ன என்ன பூதுங்க. என்ன உங்க சின்ன என்ன யாருக்காக போடுறீங்க? வெரி குட். யாராட்ட சொல்லுவேன் விசில் சின்னத்தை பற்றி? யாராட்ட சொல்லுவேன்? எல்லாத்தையும் உங்கள் அப்பா அம்மா தாத்தா எல்லாத்தையும் என்ன சின்ன சொல்லுவீங்க? அடி என்ன சின்ன? விஜய்க்கு என்ன சின்னத்தில் போடுறீங்க? உங்க வேட்பாளர் பேர் என்ன? வேட்பாளர் பேர் என்ன? ஆனந்த் அண்ணனுக்கு எந்த சின்னத்தை போட போறீங்க? வெரி குட். பட்டை கிளப்புங்க. எப்படி அக்கா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு வாழ்த்துக்கள்டா. என் ஆனந்த் அவர்கள் உங்களை நோக்கி நாடி ஓடி வருகிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை எதுவுமே ரோடு வந்து கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு ட்ரைனேஜ் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் நாங்களாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன வீடு ஸோ ஃபுல்லாக கடந்து போயிட்டு காத்தாடி 1 பேரில் ஏதோ ஏரியாவிலேருந்து வீடு டு வீடு தாண்டி குடிக்கிறது, ஓடு வடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய தடவை எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அந்த ஸ்டெப் எடுக்கணும். போன தடவை 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. திரும்பியே போகணும். கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு தடவை குடிச்சு பாருங்க. நான் வேறு ஒன்று வந்த உடனே அப்படி இப்படின்னா நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க டே டு டே இது ஆகும். எங்களுக்கு என்ன குறைகள் ஏதுங்கிறது கேட்பாங்க. அது என்னவோ அதை நான் உடனே நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மக்களையெல்லாம் நான் தான் உங்கள்கிட்ட புரியுதுங்களா? நான் தான் நேராக சார் கொடுங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறது நீ தான் வரணும்பா, நீ தான் இங்கே வேட்பாளராக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தலைவர் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு, டீ நகரில் போய் நில்லுன்னு சொல்லுவேன். விஜய் சார் கொடுத்துருக்குறாரு, நான் உங்களுக்கு ஓட்டு கேட்கணும். அதனால் அந்த மரியாதை, அந்த ஓட்டுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக நான் செய்வேன் சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ காலம் இருந்துட்டோம். இந்த ஒரு தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். கொஞ்சம் அவசியம். உங்கள் அசோசியேஷன்